எடுத்து வச்சாச்சா? அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க. அப்பவே எல்லாத்தையும் எடுத்து கார்ல வச்சாச்சு. பழனி, கோயில்ல உன் பேர்ல அர்ச்சனை பூஜைக்கு எல்லாம் சொல்லிருக்கு. போய் நேரா அதை முடிச்சிட்டு அப்புறம் கடைக்கு போயிடல. இன்னைக்கு அமோகமா ஆரம்பிச்சிடணும், புரியுதா? ஏமா நீ கல்யாணம் நோக்கது முதலாளி ஆயிடு. தம்பி கொஞ்சம் சந்தோஷமா தான் முகத்தை வச்சுக்கோங்களேன். நீ சும்மா இருமா, அதெல்லாம் அவன் சந்தோஷமா தான் இருக்கான்லப்பா. அம்புட்டு வேலை இருக்கும், டென்ஷன் பதட்டம் எல்லாமே இருக்கும். நான் தான் இப்ப டிராவல்ஸ் ஓபன் பண்ணல, அதுல எல்லாத்தையும் அனுபவிச்சேன். டென்ஷன் பதட்டம் எல்லாருக்குமே இருக்கதானடா செய்யும். அதுக்காக வீட்டுல இருக்கிற யாருகிட்டயாவது நீ சொல்லாம விட்டியா? எல்லா அப்டேட்டுமே கொடுக்கதானே செஞ்ச. அதே மாதிரி மாமாவும் செஞ்சிருக்கலாமேடா. ஆரம்பத்துல இருந்தே மாமா இந்த விஷயத்த நம்ம எல்லாருக்கிட்டையுமே மறைக்கத்தான் பாத்துருக்கேன். டேய் அப்படியெல்லாம் இருக்காதுடா. என்னமா இருக்காதுங்கிற? என் விஷயமா என்ன நடந்தாலும் மாமா கிட்ட நான் சொல்லதான் செஞ்சிருக்கேன். எதையும் மறைச்சது இல்ல. கதிரு சரவணனா எல்லாருமே அப்படித்தான். ஒண்ணு விடாம எல்லாத்தையுமே சொல்லு. வேணும்னா கதிரு கிட்ட கேளு, மறைச்சதே இல்லமா. ஆனா மாமா கடை விஷயத்துல அப்படியா பண்ணாரு? இல்ல அத்தை வீட்டுல சொல்லி அப்புறம் நீ மீனா கிட்ட சொல்லி இப்படிதானே எனக்கு தெரிஞ்சது. எனக்கு என்னமோ மாமாவுக்கு நம்ம எல்லாரும் அங்க போறதுல விருப்பம் இல்லையோ. ஆமா கோயிலுக்கு போயிட்டு வர இம்புட்டு நேரமா? அர்ச்சனை முடிக்கிறதுக்கு நேரம் ஆயிடுச்சு, அதான் முடிச்சிட்டு வந்துட்டோம்ல. கடைக்கு அத்தை பேரை வைக்கிறேன்னு சொல்லவே இல்ல. வேற என்ன பேர் வைப்போம்னு நினைச்ச? அவ பேரை வைக்கணும்னு நினைச்சிருப்பான். அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்னங்க ஏன் பேர் இந்த மாதிரி இருக்கிய? தேவையில்லாததெல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு நல்ல நேரம் முடியறதுக்குள்ள உள்ள வாங்க தம்பி.